கிருஷ்ணா அவமானப்பட்டா ககன் மனசு தாங்குமா? கிருஷ்ணா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பாரில் போய் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு மீட்டிங்காக வந்த ககன் அவரை பார்க்குறாரு. கிருஷ்ணாவுக்கு அங்கேருந்து ஒரு யங்ஸ்டர் கூட சண்டை வருது. அந்த பையன் கிருஷ்ணாவை அடிக்க போனான். வயசுக்கு மரியாதை தர மாட்டியா அப்படின்னு திட்டுறாரு ககன். அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ககன் அடிக்க வரான். எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்க வச்சுட்டு போறாரு ககன். கிருஷ்ணாவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. உன் பையனுக்கு உன் மேலே எவ்வளோ கோவம் இருக்கோ அதை விட பாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. கிருஷ்ணா ககன் கிட்ட, டேய் ககன் தேங்க்ஸ்டா அப்படின்றாரு. ஒரு 2 3 தடவை சொல்கிறாரு. ஆனாலும் ககன் காதில் வாங்காத மாதிரி அப்படியே போயிடுறாரு. கிருஷ்ணா அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. போனதும் சந்திரா கூட ஒரு சண்டை வருது. சந்திரா கோவமா, இதுக்கு தான் என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கோவமா பேசுகிறாரு. நான் எங்க உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணேன், இந்த அபூர்வா தான் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படிங்கிறாரு. என்ன அபூர்வா ஞாபகம் இருக்கா, ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறாரு. அபூர்வாவுக்கு ஒரே டென்ஷன். சந்திரா அபூர்வா கிட்ட மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாட்ட சொல்கிறாரு. கிருஷ்ணா சொல்கிறாரு, என் தங்கச்சி அங்கே இருக்கா பாரு, அவள் தான் என் தங்கச்சி, இவெல்லாம் என் தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷோபாவை காட்டுறாரு. அவள் செத்துட்டான்னு நினைக்கிறியா, அவள் சாகலை, அது கொலை அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை காட்டுறாரு. எல்லாரும் டென்ஷனாக பார்க்குறாங்க. இது உண்மையிலேயே கிருஷ்ணா சொல்கிறாரா, இல்லை அபூர்வாவோட கனவா, இல்லை இப்படி கிருஷ்ணா சொன்னதை எடுத்து அபூர்வா எடுத்து ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி கதையை மாற்றுவாங்களா? அடுத்த எபிசோடில் தான் தெரியும். சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.